ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயத்தையும் உரித்து போட்டுக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் ரைஸ்க்கு 3/4 டம்ளர் நான் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு இதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி இல்லையா, எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூனும், நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சோம், அந்த மசாலா தூளையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளி கொஞ்சமாக கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சாதத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கை நிறையா கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.